தமிழக முதல்வருக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருப்பதாக உணர்கிறோம். முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேட்டி. அரியலூரில் டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக மாவட்ட கழக செயலாளருமான முன்னாள் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் இல்ல திருமண விழாவில் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்த உள்ளார். இந்நிலையில் கொல்லாபுரத்தில் நடைபெற்று வரும் திருமண விழா மேடையை பார்வையிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவரின் அறிக்கைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என முதலமைச்சர் கூறியது குறித்து கேட்ட கேள்விக்கு, இது முதலமைச்சருக்கு அழகல்ல, விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் பிரச்சினைகளை எடுத்துச் சொல்வது என்பது எதிர்க்கட்சிகளின் கடமை. அந்த கடமையை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக முதலமைச்சர் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருப்பது என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று என கூறினார். நாட்டினுடைய பிரச்சனைகள், தமிழகத்தினுடைய விவசாயிகள் பிரச்சனைகள், பொதுமக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வது என்பது எதிர்க்கட்சியுடைய கடமை. அந்த கடமையை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அதற்கு பதிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுபோன்று சொல்லியிருப்பது என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. அனைவரும் முகசுளிக்கக்கூடிய வகையிலே தான் அந்த பதிலை மக்கள் பார்க்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற ஒரு முதலமைச்சர் பொறுப்புணர்வோடு பதில் சொல்ல வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது பொறுப்புணர்வு இல்லையோ என்கிற அச்சம் எல்லோரிடத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன மாதிரி நெருக்கடியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது அவரைத்தான் கேட்கணும். நெருக்கடின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அது என்ன மாதிரியான நெருக்கடி? அரசியல் நெருக்கடியாக இருக்கலாம், அரசு நெருக்கடியாக இருக்கலாம், கட்சி நெருக்கடியாக இருக்கலாம். அது அவரைத்தான் கேட்கணும். சரி. இதில் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் இளவரசன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.